இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை தள்ளாமலும் என்னுடைய தேவனுடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருந்த தேவன் இந்த நாளிலும் கூட ஆமென். தெய்வ கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது. ஆமென். தெய்வ கிருபை நம்மேல் இருப்பதினால் நம்முடைய ஜெபம் தேவ சந்நிதியில் போய் சேருகிறது. சில வேளையில் ஜெபித்து பல நாளுகளாயிருக்கலாம், நாம் அந்த ஜெபத்திற்கு பதிலை காணோமே என்று இருக்கலாம். ஜெபத்தை தள்ளாத ஒரு தெய்வன் நீ ஆராதிக்கிற கர்த்தர். இந்த கால வேளையில் ஆமென் சந்தோஷத்தோடு, ஆண்டவரே என் ஜெபத்தை தள்ளாத தெய்வன், உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காத தெய்வன், நன்றியோடு ஆமென். சூழ்நிலை எதிராக இருக்கும்போது தான் இதை சொல்லணும். ஆமென். தெய்வ கிருபை இழந்தது போல ஃபீல் பண்றியா? ஆண்டவர்கிட்ட சொல், ஆண்டவரே உம் கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற என் தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். ஹல்லேலூயா.